திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஒற்றி மாநகருடைய ஒற்றி மற்றும் ஆகிய முதல்வா போற்றி. தியாகராஜ லீலை 21ஆம் லீலை துர்வாச முனிவருக்கு கங்கை அளித்த லீலை. சிவ பக்தர்களில் சிறந்தவராகிய துர்வாச மகரிஷியானவர் நெடுநாள் வரையில் கங்கா நதியின் கரையில் விட்டிருந்து பரமேஸ்வரலிங்கத்தை தொழுது காலங்கழித்து வந்தார். ஒரு சமயம் அவர் திருச்சிற்றம்பலம் பொருளை தரிசித்து வேண்டுமென்று தக்ஷணாதேச யாத்திரையாக சென்றார். அப்போது மணிகர்ணகையில் நீராடி திரு காலாத்தி அப்பரை தொழுது அங்கிருந்து புறப்பட்டு அருணகிரிநாதரை பணிந்து அங்கிருந்து பிராயணமாகி சிதம்பரத்தை அடைந்து அங்கே சில காலம் தியானம் செய்திருந்து இரகசிய தத்துவத்தை அறிந்து கொண்டு பிறகு புண்ணியபுர கஷேத்திரத்திற்கு வந்தார். புண்ணியபுர கஷேத்திரத்தில் விளங்கும் தியாகமூர்த்தியை வணங்கி துதித்து சில நாள் வரை அங்கே வாசம் செய்தார். அங்கே கமலாலயத்தின் கரையில் ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு மகரிஷி தமது சிஷ்யர்களுக்கு சைவ தந்திரங்களையும் சைவ மார்க்கங்களையும் உபதேசம் செய்து வந்தார். அப்போது முனிவருக்கு தாபம் என்னும் ஒரு நோய் உண்டாயிற்று. அதனால் அவருடைய உடல் கன்றிவிட்டது. அதனால் அவர் மறுபடி கங்கா தீரத்திற்கு செல்ல சக்தியற்று இருந்தார். தாபம் அடங்கும் வரையில் துர்வாச முனிவர் கமலாலய கரையிலே வசிப்பதாக உறுதி செய்து கொண்டார். தியாகேசருடைய கருணையினால் அங்கே வசிக்கும் தபோநிதியாகிய துர்வாசரை ஆஸ்திகர் எல்லோரும் அடைந்து தத்துவ பொருளையும் வேதங்களையும் கருத்தையும் வேதத்தினால் கருத்தை அவரிடம் உணர்ந்து கொண்டார்கள். துர்வாச முனிவரது ஞானத்தை ஈஸ்வர பக்தியும் கண்ட புலவர்கள் யாவரும் அவருக்கு தொண்டு செய்து நற்பலனை அடைந்தார்கள். இவ்வாறு முனிவர் திருவாரூரில் வசிக்கையில் சூரிய கிரகண புண்ணிய காலம் நேர்ந்தது. அப்போது ஸ்தானம் தர்ப்பணம் ஜபம் இவைகளை செய்த துர்வாச முனிவர் மெல்ல எழுந்து ஸ்கான கட்டத்தை அடைந்து கமலாலயத்தின் சுத்த ஜலத்தை ஆசமணியம் செய்து பக்தியுடன் சங்கற்பம் பண்ணுகையில் இப்புண்ணிய காலத்தில் கங்காஸ்தானம் செய்வது வெகு விசேஷ பலனை அளிக்குமே. இந்த சேத்திரத்துக்கு அவ்வித சிவகங்கை ஒன்றுதான் குறை என்று மனத்தில் நினைக்கவே தியாகேசர் கங்காதேவியை சமரித்து, நீ இந்த சனமே இங்கே விளங்கும் கமலாலய புண்ணிய தீர்த்தத்துடன் வந்து கலந்து வாழ கடவா என்று ஆஞ்ஞை செய்துவிட்டார். உடனே இமயமலையில் உற்பத்தியாகிய கைலையை வலம் வந்து மனுஷலோக பாக்கியமாய் பூவுலகில் இறங்கி வரும் கங்காதேவியானவள் தியாகேசர் கட்டளையை மாலை போல் சிரசில் தரித்து கொண்டு கமலாலயத்துக்கு நேராக ஆகாயத்தில் தோன்றி வெள்ளத்தாரையை கமலாலயத்தில் விழுந்து அத்தூய ஜலத்துடன் கலந்து விளங்கினார். திடீரென்று கங்காதேவி எதிர்பாராமல் கமலாலயத்தில் விழுவதை கண்ட ஜனங்கள் மகரிஷிகள் வியப்புற்று, நமது புண்ணிய கஷேத்திரம் தியாகராஜவின் சாநித்தியத்தால் எல்லா மேன்மைகளும் உண்டாகிவிட்டன. கமலாலயத்துக்கு கங்கா சம்பந்தம் ஒன்றுதான் குறையாக இருந்தது. இப்போது அதுவும் நீங்கிவிட்டது. கமலாலயத்துக்கு இவ்வாறு கங்கையின் சேர்க்கை உண்டானதற்கு காரணம் தியாகேசன் அருளே, துர்வாச மகரிஷின் தவமே, நமது நகரத்தின் பாக்கியமோ என்று பலவாறு எண்ணி மகா முனிவரை அணுகி பணிந்து, மகரிஷியே, திரிகால ஞானியே, அருணிதியே, புண்ணிய தீர்த்தகரையில் தாங்கள் வசித்து மகிமையினால் கங்காதேவியின் சம்பந்தம் இந்த சாரஸுக்கு நேரிட்டது. ஆனாலும் கங்காதேவியின் மகிமையை நாங்கள் சற்றும் அறியவில்லை. பாபத்தினால் பிடிக்கப்பட்டு பிறவி கடனுடன் எங்கள் ஜென்மம் ஈடேறும் வண்ணம் கங்கையின் சிறப்பை எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்போது துர்வாசர் மிகவும் பரிசுத்தமான சிவபெருமானுடைய ஜடாபாரத்திலிருந்து வெளிவந்து பூவுலகில் விளங்கும் இந்த கங்கா நதியில் நீராடுபவர்கள் பாப கர்மங்கள் ஒழித்து 1000 வருஷ காலம் வரை சொர்க்கபோகத்தை அடைந்து பிறகு பசுபதியின் பதவியை பெறுவார்கள். தபஸ்விகளாலும் யோகிகளாலும் தேவர்களாலும் தேவரிஷிகளாலும் கொண்டாடப்பட்ட கங்கையின் ஜலத்தை ஆசமனம் செய்பவர்களும் கங்கையை மனத்தில் நினைப்பவர்களும் எவ்விதமான கொடிய பாபங்களும் நீங்கி சிறந்த நிலன்களை அடைவார்கள். பகீரத மகாராஜனால் சகர புத்திரர்களுக்கு நற்கதியை அளித்த செய்த இந்த கங்கா நதியின் தர்ப்பானம் செய்பவர்கள் தானம் செய்பவர்கள் இவருடைய பித்தர்களுக்கு பிரம்மஹார்களும் பிரம்மதாமர்களும் அவருடைய தாதைகளும் சொர்க்கலோகத்திலும் பிதுர்லோகத்திலும் சிறந்த சுகத்தை அடைவார்கள்.
கங்கையில் சரீரத்தை விடுகிறவர்கள் சப்த ரிஷி லோகத்தில் விளங்குவார்கள். கங்கை கங்கை என்று கங்கையின் நாமத்தை சமர்ப்பவர்கள் 3 ஜென்மங்களிலும் தேடிய பாவங்களை ஒழிப்பார்கள். மைத்திரையர் முதலிய மகரிஷிகள் கங்கையின் மகிமையை பலவாறு பாராட்டியிருக்கிறார்கள். தேவர்களும் ரிஷிகளும் மேன்மை உண்டாகி இருப்பதற்கு முதற் காரணம் கங்கையே என்று சொன்னார். இதை கேட்ட ஜனங்கள் யாவரும் அந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் அம்முனிவிடமிருந்து சாங்க சங்கற்பத்தை அடைந்து கமலாலயத்தை நீராடி பிராமணர்களும் துரோத்தியர்களும் விசேஷமான தானங்களை செய்து மனத்தெளிவுடன் பரமானந்தம் அடைந்தார்கள். அது முதல் துர்வாசரால் வருவிக்க பெற்ற கங்கையின் சம்பந்தத்தை பெற்ற கமலாலயத்துக்கு கங்காசரம் என்ற பெயர் உண்டாயிற்று. அக்கமலாலயத்தின் ஜலத்தை உண்டு கொண்ட சகல ஜீவராசிகள் மானுடர்கள் மேன்மையுற்று சிறப்புடன் வாழ்வார்கள். கமலாலயத்தில் நீராடியதால் முனிவரின் தேக தாபம் நீங்கிவிட்டது. ஆரோக்கியமும் அதிகமாக உண்டாகவே துர்வாச முனிவரால் கமலாலயத்துக்கு தாபஹாரணி என்ற மற்றொரு பெயரும் அளிக்கப்பட்டது. இந்த லீலையை ஏற்பவர்கள் எல்லா பாவங்களும் ஒழிந்து சிறப்புடன் வானுலகை அடைவார்கள். கங்கையின் மகிமையும் நன்றாய் விளங்கும். காயத்ரி ஜப பலனும் உண்டாகும். திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தாரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தாரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஒற்றி மாநகருடைய ஒற்றி மற்றும் ஆகிய முதல்வா போற்றி. தியாகராஜ லீலை 21ஆம் லீலை துர்வாச முனிவருக்கு கங்கை அளித்த லீலை. சிவ பக்தர்களில் சிறந்தவராகிய துர்வாச மகரிஷியானவர் நெடுநாள் வரையில் கங்கா நதியின் கரையில் விட்டிருந்து பரமேஸ்வர லிங்கத்தை தொழுது காலங்கழித்து வந்தார். ஒரு சமயம் அவர் திருச்சிற்றம்பலம் பொருளை தரிசித்து வேண்டுமென்று தக்ஷணாதேச யாத்திரையாக சென்றார். அப்போது மணிகர்ணகையில் நீராடி திரு காலாத்தி அப்பரை தொழுது அங்கிருந்து புறப்பட்டு அருணகிரிநாதரை பணிந்து அங்கிருந்து பிராயணமாகி சிதம்பரத்தை அடைந்து அங்கே சில காலம் தியானம் செய்திருந்து இரகசிய தத்துவத்தை அறிந்து கொண்டு பிறகு புண்ணியபுர கஷேத்திரத்திற்கு வந்தார். புண்ணியபுர கஷேத்திரத்தில் விளங்கும் தியாகமூர்த்தியை வணங்கி துதித்து சில நாள் வரை அங்கே வாசம் செய்தார். அங்கே கமலாலயத்தின் கரையில் ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு மகரிஷி தமது சிஷ்யர்கள்